വലയിരിക്കല്ല. എനിക്കെല്ലാം കാരണം പിഗ്മെന്റ് ഓയിൽ. പിറ്റ് മഡ് ഓയിൽ ഇംഗ്ലീഷ് പേര്. പിറ്റെന്നാ കുഴി, മഡെന്നാ മണ്ണ്. പെണ്ണയല്ല, இது தைலம் தண்ணி மாதிரி தைலம். அது வாட்டு மாதிரி இருக்கு, எவாப்பரேட் ஆகி போகும். திறந்து வச்சா கொஞ்சம் பூ. சீதனம் பண்ண நல்லா தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சரி, இது நல்லா படிச்சு சின்ன பசங்களுக்கு பிடிச்சி வைக்கணும். வந்து வேகும் பொழுது ஐயா ஒரு பொருள் வேகும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஈரம் வழியே வரும். ஈரத்தை எடுப்பது, பத்திரமாக எடுப்பது കുഴിത്തൈലം ചെയ്യും. അകത്ത് തീയേറി പറ്റും. തീ പറ്റി വെന്ത് അതിൽ നിന്ന് വെളിയെ വരുന്ന വായു അതുക്കുള്ള അതായിരിക്കല. ഇപ്പം ചേരൻകൊട്ടയുടെ എണ്ണ മുഴുവൻ വെളിയെ വരും. எசென்ஷியல் ஆயில் சொல்லலாம் இல்லையா? இதுக்கு பிட்மெண்ட் ஆயில் இங்கிலீஷ் பேர். பிட்மெண்ட் ஆயில் இந்த எசென்ஷியல் ஆயில் அல்ல. குக்கரில் வச்சு ஆவிலேருந்து எடுக்கிறது. இது ஸ்டீம்டு டிஸ்டிலேஷன் பண்ணி எடுக்கிறது எசென்ஷியல். அப்போ இது பிட்மெண்ட் ஆயில். அது கருப்பேர் மூலிகை மேன்யூர் தானே சொல்கிறீங்க? கருப்பு அரைச்சி இதை பொடி பண்ணி போட்டால் பொடி பண்ணி அந்த லேண்டில் தூவி விட்டுருந்தோம். ஆமாம், உரமாக போடணும். உரம் தெரியுமா? மேன்யூவா. அப்படி வை. வைங்க வச்சா முதல்ல இதை கொட்டு. இந்த சேரங்கொட்டை கொட்டு, சும்மா கொட்டு. கொட்டப்பா. கீழே பிடிச்சி கொடுக்கணும். சும்மா கொட்டு. ஓகே, அப்படி அது மற்ற எதுவும் வைக்க வேண்டாம். சும்மா அகத்தை தீயாரி பറ്റുம், பிரச்சனை இல்லை. சும்மா ஷீலான் பண்ணுங்க. ஆமாம், சும்மா தட்டாமல் தான் போகணும். ஓகே, இதில் உள்ள மண்ணை இது எடுத்துட்டு வா கூட எடுத்துட்டு வா. பின்ன மேலே போண்டா. பெட்டி எங்கே இருப்போம் கொஞ்சம் தள்ளி விடு, வெளியில் விட்டு போட்டு இருப்போம். அது தான் இருக்கு. அது இலையை நிற்கிறத மட்டும் வெட்டக்கூடாது. இந்த கிளி അവിടെ ஒரு கிளி இருக்கு. ஆ கிளியை கிளியே போடணும். கிளிக்குள்ளே தான் இந்த இங்கே போகணும். நீங்கள் சைடில் மண்ணை விட்டுடுங்க. அங்கே உட்காரு, அதில் கீழே உட்காரு. உட்காந்தா முன்னாடி அங்கே தான் தைலம் வருவோம். இல்லை வச்சா ஓகே, அது மூடுங்க. அப்படி இருக்கட்டும். அப்படி மண்ணை இடிச்சு போடு. ஈர மண்ணை விடு, இடிச்சுடு. சரியா வெட்டிடு. ஆமாம், இളக்கிடு. அப்படி இളக்கு. இந்த ஈர மண்ணை நல்லா சவுட்டி தேய்ச்சி விடு. சவுட்டி போது ஆடக்கூடாது, அது இடிச்சு போடு. அது மட்டும் போதும். ஆனால் சவுட்டி இங்கே பாரு, காலு கொண்டு சவுட்டி நல்லா நல்லா சவுட்டி விடணும். தெரியுமா? எல்லாமே இருந்தால் தீ உள்ளே போகும். அப்படி போடு. காலையில் சவுட்டி அமுக்கி வை. ஆமாம், கொஞ்சம் கூட அங்கே வச்சு. ஓகே போதும், அது கரெக்டாக. அங்கே காலு கொண்டு சவுட்டி அல்ல. ஆமாம், அப்படி சேர்த்து. இதுதான் குளித்தையில். இனி மர சைடு ஜமாலில் மட்டும் இது. அப்படி வேறு. அதான் அப்படி வேறு. இது അവിടെ அங்கே இருந்துடு. ஒரு சைடு பற்ற வச்சு இந்த கொஞ்சம் சின்ன குச்சியில் போட்டு தீ பற்ற வைக்கணும். அதுக்கு மேலே
எந்த குச்சி போட்டாலும் இந்த கலம் ஆடவே கூடாது. களத்தில் தட்டக்கூடாது. களத்தில் தட்டியா கலை ஒரு இடத்துக்கு கிடப்போம், அடியில் தைலம் போகும், அடியில் தீ போகும். புரியுதா? என்ன செய்யக்கூடாது? சைடில் இது வச்சு பற்ற போதும் போதும். வச்சுட்டு சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு பற்ற வைக்கணும். அது உள்ள குழிக்குள்ள போகிறது. அந்த கத்தியில் அதெல்லாம் அந்த மண்வெட்டியெல்லாம் எடுத்து மாற்றி இங்கே எடு இங்கே எடு. அப்படி இறங்கி இருந்த வை. இங்கே பற்றிடுச்சு, இங்கே மட்டும் பற்றல. அது பற்றியா போதும், ஒன்றும் போதும். டீசல் ஊற்றி கொடுத்தா முடிஞ்சிருது. பெற்று பெற்று நல்லா காஞ்சது ரூபா வச்சு விடு. இங்கே ஒரு விஷயம் பண்ணுங்க, அப்புறத்துக்கு போய் சின்ன சின்ன இதுக்கு எடுத்துட்டு வாங்க. காலத்தெல்லாம் கிடப்போம். 2 பேரும் போங்க. நீ பற்றி வருவேன் ஐயா, தீ பற்றி வருவேன் ஐயா. அதான் இப்படி வச்சு எடுக்காமோ பச்சும்போ நம்ம எடுத்து மீண்டும் நீக்கி வைப்போம். இந்த சைடு தூக்கி வைக்கணும். ஆமாம், தனியே கீழே வீணா ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே கொண்டு குத்தக்கூடாது. அதான் எனக்கு வர பிறக்கீடு காஞ்சுது. பச்சை பிரச்சனை பக்கத்து நிற்க முடியாமல் இருப்போம். இந்த குச்சி எடுத்து ஒன்றும் எடுக்கக்கூடாது. எல்லாம் வச்ச ஒன்றுமே கிண்டக்கூடாது, கிளறக்கூடாது. ஐயா வச்ச ஒன்றுமே பின்ன அடியை கிளறக்கூடாது. கிளறிய இது போகும். ஏது ஷேக்கு வந்து அப்படி வச்சிருந்தா இப்போ வந்து கீழே இறங்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுக்குங்க. அங்கே கிடக்கணும் முழு அடுக்கு. என்னென்ன கிட்ட வர உள்ளே இருக்குன்னா இறங்கோட தீ பிடிச்சி சவுண்டு வருது, ஒரு வாடகையும் வருது. இது மாதிரி அண்டிப்பருப்பு வேக மாதிரி, முந்திரி பருப்பு வேக மாதிரி வந்து ரெண்டு ஒரு குடும்பக்காரர் தான். ஆமாம், ஆக வெட்டி போட்டுருவாங்க. சப்போர்ட் இல்லாமல் வெளியே வந்த பிறகு எடுക്കാം. சப்போர்ட் இல்லாமல் கட்டி தீர்ந்த பிறகு வேலைக்கு ஆகாத